கண்ணப்ப நாயனார். அவருக்கு மிஞ்சி யாரு அன்பு செய்யறதுக்கு பொறக்கல. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணப்பனித்தென்னை வாயன்ற வான்கருணை. எவ்வளவு வான்கருணை! என்னையும் வாயன்ற வான்கருணை என்று மாணிக்கவாசகப் பெருந்தகை பேசுகிறார். கண்ணப்பருடைய வரலாற்றில் ஒரு கனவை நாம் சிந்திக்கிறோம். யார் கனவு? சிவகோச்சரியார் கனவு. கண்ணப்பருக்கு திண்ணன் என்று பெயர். வளர்ந்தார், வேட்டையாடப் போனார். நாணனும் பக்கத்திலே காடனும் வந்தார்கள். ஒரு பன்றி வேகமாக போயிற்று. கடைசியில் பன்றியின் மேல் அம்பு விட்டார்கள். பன்றி இறந்தது. காடன் பன்றியை பக்குவப்படுத்துவதற்காக உட்கார்ந்து விட்டான். நாணனும் நம்முடைய திண்ணனும் புறப்பட்டு போனார்கள். பொன்முகலி ஆற்றில் குளித்தார்கள். மேலே மலை தெரிந்தது. திண்ணன் கேட்கிறான், இது என்ன மலை? இது காளத்தி மலை. இந்த மலை மேலே யார் இருக்கிறார்கள்? இந்த மலை மேலே குடுமித்தேவர் இருக்கிறார். இந்த வார்த்தையை நாணன் சொன்ன உடனே திண்ணனுக்கு மனம் எங்கேயோ போய்விட்டது. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பேர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள் என்று அப்பர் சுவாமிகள் பாடினாரே. இந்த திண்ணன் ஒன்னும் படிக்காதவன். அவனுக்கு அப்படி ஒரு எண்ணம். மேலே யார் இருக்கிறார்? குடுமித்தேவர், பார்க்க வேண்டும். மலை ஏறினார்கள். முன்னாலே நாணன், பின்னாலே திண்ணன். 2 பேருக்கும் முன்னாலே இன்னொன்னு ஏறிக்கிட்டே போனுச்சான். எது? அன்பு. நாணனும் அன்பும் முன்பு நளிர்வரை ஏற. திண்ணன் மேலே போகிறான். எம்பெருமானை பார்க்கிறான். குடுமித்தேவரை பார்க்கிறான். கண்ணீர் விட்டு அழுதான். இத்தனை காலம் இங்கே தனியாயிருந்தீர்களே, யார் துணையாக இங்கே இருந்தீர்கள்? இனிமேல் நான் உங்களுக்கு துணையாயிருப்பேன். சாப்பாட்டுக்கு ஏதாவது கொண்டு வர வேண்டும். பக்கத்திலே திரும்பினான். நாணனை கேட்டான், இது என்ன பூ போட்டு இருக்கிறார்கள்? இவருக்கு ஒரு அந்தணர் தினம் வந்து வழிபாடு செய்வார். உங்க அப்பாவோட நான் வந்த பொழுது அவரை பார்த்தேன். அவர்தான் இந்த பூவும் தண்ணீரும் வைத்து வழிபாடு செய்கிறார். ஓ, அப்போ இவருக்கு பூ வேண்டும், தண்ணீர் வேண்டும், சாப்பிடுவதற்கு ஏதாவது வேண்டுமே. என்ன செய்யலாம்? அந்த பன்றி இறைச்சி வேண்டும். புறப்பட்டான், கொண்டு வந்தான். ஒரு கையிலே அந்த தொன்னையிலே பக்குவப்படுத்தப்பட்ட பன்றி இறைச்சி, ஒரு கையிலே வில்லும் அம்பும், வாயிலே உமிழ் நீர். அதுதான் சிவபெருமானுக்கு அபிஷேகம். தலையிலே பூ. தலைப்பூவை போட்டான். முன்னாலே போட்ட பூவை எப்படி எடுப்பது? காலிலே உள்ள செருப்பு கால், அதாலே தள்ளி விட்டான். வாய்க்கலசத்தை அமுதமாக்கி அந்த நீரை ஊற்றினான். வழிபட்டான். பன்றி இறைச்சியை வைத்தான். அதுக்கப்புறம் மறுநாள் சிவகோச்சரியார் வந்து பார்க்கிறார். ஐயோ, யாரோ பன்றி இறைச்சியை வைத்து விட்டார்களே. அலறினார், அடித்துக் கொண்டார். சிறந்த பக்தர். ஒரு குச்சி எடுத்து வந்தார். பன்றி இறைச்சி அப்படியே தூக்கி போட்டார். குச்சியை தலையை சுத்தி எரிஞ்சார். போய் குளிச்சார். வந்தார், பூஜை பண்ணனார். அன்னைக்கு சாயந்தரம் திரும்பவும் இவன் அந்த பன்றி இறைச்சியை வைத்தான். இப்படியே 5 நாட்கள் ஓடிவிட்டன. சிவகோச்சரியார் தவிக்கிறார். எம்பெருமானே, யாரோ ஒருவன் பன்றி இறைச்சியை வைக்கிறானே, இந்த பாவத்துக்கு நானும் ஆளாகிவிட்டேனே. தவிக்கிறார். அவருடைய கனவிலே 5ஆம் நாள் சிவபெருமான் காட்சியளிக்கிறார். என்ன சொல்கிறார்? அன்றிரவு கனவின்கண் அருள் முனிவர் தம்பாலே மின் திகழும் சடை மௌலி வேதியர் தாம் எழுந்தருளி. சடை மௌலியை உடைய வேதியராக சிவபெருமான் எழுந்தருளினார். வந்திரல் வேடுவன் என்று மற்ற அவனை நீ நினையேல். அந்த திண்ணனை பார்த்து ஒரு வேடுவன் என்று நினைக்காதேன். நன்று அவன் தன் செயல் தன்னை நாம் உரைப்பு கேள். அவன் யார் என்பதை நான் சொல்கிறேன் கேள். அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும், அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவென்றும், அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாம் என்றும், அவனுடைய நிலை இவ்வாறு அறி நீ என்று அருள் செய்தார். அவன் அன்பினுடைய வடிவம்.
அவனுடைய அறிவு நம்மை அறியும் அறிவு. அவன் செயல் எல்லாம் நமக்கு இனிமை. அவன் செருப்பு காலாலே என் தலையிலே உள்ள பூவை தள்ளுகிறானே, அந்த செருப்படி முருகப்பெருமான் திருவடியை விட எனக்கு சிறப்பானது. அவன் வாயிலே இருந்து உமிழக்கூடிய அந்த தண்ணீர் கங்கையை விட எனக்கு சிறப்பானது. செருப்படிய விளம்பருவ சேயடியில் சிறப்புடைத்தால் பொறுப்புணலில் எனக்கு அவன் தன் வாய் உமிழும் புனல் புனிதம். எம்மலரும் அவன் தலையால் இடுமலர் போல் எனக்கு ஒவ்வா. எய்யும் வரிச்சிலையவன்தான் இட்ட ஊன் எனக்கு இனிய. அன்பில் நினைந்து எனையல்லால் அறிவுரா மொழி நல்ல. கிட்டத்தட்ட 5 பாட்டு சேக்கிழார் பெருமான் அற்புதமாய் பாடுகிறார். அவன் தரக்கூடிய மலர் போல எந்த மலரும் எனக்கு இனிப்பல்ல, அவனுடைய ஊன் போல எந்த பிரசாதமும் எனக்கு சிறப்பல்ல. இந்த கனவு தெரிந்தது. நாளைக்கு காலையிலே நீ அமர்ந்திருந்து பார், ஒளிந்திருந்து பார். எம்பெருமான் கனவிலே சிவகோச்சரியாருக்கு காட்சி கொடுத்தான். பெருமான் கனவிலே வர வேண்டுமானால் அந்த சிவகோச்சரியார் எத்தனை காலம் தவம் இருந்திருக்க வேண்டும். மறுநாள் வந்தார், கண்ணப்பரை பார்த்தார், கண் அப்பியதை பார்த்தார். அதெல்லாம் பின்னால உள்ள கதைகள். திண்ணனை பார்த்தார், திண்ணன் வந்ததை பார்த்தார், சிவபெருமானுடைய வலக்கண்ணிலே ரத்தம் வந்ததை பார்த்தார். திண்ணன் அந்த கண்ணை எடுத்து அப்பியதை பார்த்தார். அடுத்த கண்ணில் ரத்தம் வந்தது. இவன் அப்ப போன பொழுது எம்பெருமான் நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப என்று பிடித்து நிறுத்தினார். இதெல்லாம் பின்னாலே உள்ள செய்திகள். கனவிலே சிவகோச்சரியார் கனவு முதலிடத்தை பெறுகிறது. இப்படி நிறைய கனவுகள். 1, 2ன்னு நான் ஒன்னும் வரிசைப்படுத்தல. முதலாவது, 2வது தகுதியிலே தரத்தினாலே சொல்லவில்லை. ஒவ்வொரு நிகழ்ச்சியாக சொல்லிக் கொண்டு போகிறேன். என்ன, சிவபெருமான் எவ்வளவு பெரியவர்! அண்டப் பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றலில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன இல்நுழை கதிரின் துண்ணணு புறைய சிறிய ஆகப் பெரியோன். அத்தனை அண்டங்களும் வீட்டுக்குள்ள வரக்கூடிய சாதாரண தூசி மாதிரி தெரியுமா சிவபெருமானுக்கு முன்னாலே? அந்த சிவபெருமான் கனவிலே வந்து காட்சி கொடுக்கிறார். அடுத்த கனவு திலகவதியார் கனவு. அப்பர் சுவாமிகளுடைய சகோதரி. அப்பர் சுவாமிகளுக்கு ஆரம்ப காலத்திலே மருள் நீக்கியார் என்று பெயர். சமணத்திலே போய் சேர்ந்தார். கிட்டத்தட்ட 50-55 ஆண்டுகள் ஆகின்றன. சகோதரியார் திலகவதியார் திருவதிகை வீரட்டானத்தில் எம்பெருமானுக்கு முன்னால் கண்ணீர் விட்டு அழுகிறார். என் தம்பி இப்படி ஆகிவிட்டானே, இவனுக்காகத்தானே நான் உயிரை வைத்துக் கொண்டிருந்தேன். தம்பியார் உளராக வேண்டும் என வைத்த தயாவினாலே நான் அம்பன் மணி நூல் தாங்காது அனைத்து உயிர்க்கும் அருள் தாங்கி வாழ்ந்தேன். என் தம்பி இப்பொழுது சமணத்தில் போய் சேர்ந்து விட்டானே. எம்பெருமானே அழுதார். பெருமான் கனவிலே காட்சி கொடுத்தார். திலகவதியார் கனவிலே எம்பெருமான் காட்சி கொடுக்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? கவலைப்படாதேன், உன் கவலையை ஒளி. உன் தம்பி முன்னாலே முனியாகி என்னை அடைவதற்கு தவஞ்செய்தான். அதனாலே அவனுக்கு ஒரு சூளை நோய் தந்து அவனை தடுத்து ஆட்கொள்வேன். கவலைப்படாதேன். மண்ணு தபோதனியார்க்கு கனவின் கண் மளவிடையார் உன்னுடைய மனக்கவலை ஒளி நீ. உன் உடன் பிறந்தான் முன்னமே முனியாகி என்னை அடையத் தவம் முயன்றான். வாகீச முனிவராக இருந்து மேலே ராவணன் கைலாசத்தை தூக்கிய பொழுது பக்கத்திலே இருந்தவர் அவர்தான் இப்பொழுது திருநாவுக்கரசராக வரப்போகிறார். உன் தம்பி என்னை அடைய தவஞ்செய்தான், அன்னவனை இனி சூளை மடுத்து ஆழ்வன் என்று எம்பெருமான் கனவிலே சொன்னார். இது திலகவதியார் கனவு. இந்த 3வது கனவு இருக்கே, அது ரொம்ப அற்புதமான கனவு. நான் என்ன பண்றது, எந்த கனவை பார்த்தாலும் அந்தந்த கனவு நல்லா தான் இருக்கு. கல்கண்டில எந்த பக்கம் இனிக்காது, எல்லா பக்கமும் தான் இனிக்கும். கடவுள் பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்க நின்று கேட்டாலும் பரிந்துள் உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திப்பார். இப்ப பார்க்கிறது 3வது கனவு.
சாத்தமங்கைன்னு ஒரு ஊரு. அந்த ஊர்ல ஒரு சின்ன கோயில். அந்த கோயிலுக்கு அயவந்தின்னு பேரு. அங்கே ஒரு அழகான சிவபெருமான். திருவாதிரை அன்னைக்கு அந்த கோயிலிலே அபிஷேகம் நடக்கிறது. அபிஷேகம் பண்றவர் யாரு தெரியுமா? திருநீலநக்கர் அப்படின்னு ஒரு பெரிய அந்தணர். அவர் வீட்டிலே எப்பொழுதும் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும். அவ்வளவு பெரியவர். வேதிகை எரிந்து கொண்டே இருக்கும். வேள்வித்தீ அணையாத வீடு. அப்படிப்பட்ட பரம பக்தர் திருநீலநக்கர். மனைவியோடு கோயிலுக்கு போகிறார். திருவாதிரை கோயிலில் அர்ச்சனை வழிபாடு. அதுக்கு முன்னாலே அபிஷேகம். இவர் அபிஷேகம் செய்கிறார். அந்த மனைவி பக்கத்துல நிக்கிறார். அப்ப என்ன தெரியுது? அந்த காலத்திலே சிவலிங்கத்துக்கு பக்கத்திலே அடியார்கள் அபிஷேகம் செய்யக்கூடிய இடத்திலே பெண்கள் செல்லலாம். அந்த இடத்திலே நிற்கிறாள் மனைவி. இவர் அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறார். அழகான சிவலிங்கம். மேலே இருந்து ஒரு சிலந்தி பூச்சி சிவலிங்கத்தின் மீது விழுந்தது. சிலந்தி விழுந்த உடனே இந்த பெண்ணுக்கு மனம் பதைத்தது. ஐயோ, என் புள்ள மேல சிலந்தி விழுந்து விட்டதே. அந்த தாய் மனம் அப்படியே சிவபெருமானுடைய சிவலிங்கத்தை ஊதி விட்டது. என் குழந்தை மேல விழுந்தா ஊதுவேன் அல்லவா? அது மாதிரி அந்த தாய் சிவபெருமானை குழந்தையாக எண்ணி அப்படி ஊதினாள். ஊதின உடனே சிலந்தி போய்விட்டது. இவருக்கு கோபம் வைந்து விட்டது. அதென்ன அநியாயமாய் இருக்கிறது? உன்னுடைய எச்சில் எம்பெருமான் மீது பட்டு விட்டது. தவறு. நீ செய்தது அனுசிதம். அதனாலே உன்னை நான் துறந்தேன். போ. அப்படியே விட்டுட்டார். நேர வீட்டுக்கு போனார். படுத்தார். நல்லா தூங்கிட்டார். எனக்கு அதுதான் ஆச்சரியம். அது எப்படி இவருக்கு தூக்கம் வந்தது? கவலைப்படாம தூங்கிட்டார். சிவபெருமான் கனவிலே காட்சி அளிக்கிறார். அப்பனே, நீ அவளை தடுத்து விட்டாய். அவள் எந்த இடத்தை ஊதினாளோ அந்த இடத்தில் கொப்புளமில்லை. அவள் ஊதாமல் விட்ட இடத்தில், சிலந்தி ஓடிய இடத்தில் உடம்பை பார், எல்லா பக்கத்திலும் கொப்புளமாகிவிட்டது. நீ சொல்லாமல் இருந்திருந்தால் அவள் உடம்பு முழுக்க ஊதியிருப்பாளே. பள்ளிகொள் பொழுது அயவந்தி பரமர் தாம் கனவில் வெள்ள நீர் சடையொடு நின்று மேனியை காட்டி. அவர் திருமேனியை காட்டினாராம். உள்ளம் வைத்து எமை ஊதி முன் துமிந்த பால் ஒளிய. அவள் ஊதிய பக்கத்தை தவிர கொள்ளும் இப்புறம் சிலம்பியின் கொப்புள் என்று அருள. மற்ற எல்லா இடத்திலும் அந்த சிலந்தி பட்டதுனாலே கொப்புளமாகிவிட்டது. பார்த்தாயா என்று சொல்ல இவருக்கு அப்புறம்தான் புரிஞ்சுது. எம்பெருமான் அன்பைத்தான் கேட்கிறான். எச்சில் பரிமாற்றம், இதய பரிமாற்றம். கண்ணப்பன் எச்சில் காலத்தி அப்பனுக்கு உகப்பாயிற்று. சபரியின் எச்சில் ராமனுக்கு உகப்பாயிற்று. திருநீலநக்கர் மனைவியின் எச்சில் அவள் தாயாக இருந்து ஊதியமையினாலே எம்பெருமானுக்கு இனிப்பாயிற்று. எம்பெருமான் கனவிலே காட்சி கொடுத்தார். திருநீலநக்கர் சென்று மனைவியை அழைத்து வந்தார். இது ஒரு அருமையான கனவு காட்சி. நமக்கு தெரிய வேண்டிய ஒரு கனவு. அடுத்த கனவு என்ன தெரியுமா? திருஞான சம்பந்தருக்கும் அப்பர் சுவாமிக்கும் 2 பேருக்கும் கனவு வந்தது. இந்த மூவருக்குமே கனவு வந்திருக்கு. திருவேளிமழலைன்னு அந்த ஊரிலே பஞ்சம் வந்துவிட்டது. விண்ணிலி மாடங்கள் உடைய திருவேளிமழலை. திருவேளிமழலையில் தான் திருமால் தன்னுடைய கண்ணை இடந்து அப்பி எம்பெருமானிடத்திலே இருந்து சக்கரம் பெற்றார். அந்த இடம் திருவேளிமழலை. சிவபெருமானுக்கு மாப்பள்ளச்சாமின்னு பேரு. அந்த ஊருக்கு அப்பரும் சம்பந்தரும் வருகிறார்கள். ஊரிலே ஒரே பஞ்சம். சாப்பாட்டுக்கு வழியில்லை. தவிக்கிறார்கள் எல்லோரும். இரவு தூங்கும் பொழுது அப்பருக்கும் சம்பந்தருக்கும் கனவிலே எம்பெருமான் காட்சியளிக்கிறார். இது நாம் பார்க்கிற 5வது கனவு.
சிவகோச்சரியார் கனவு 1, திலகவதியார் கனவு 2, திருநீலநக்கர் கனவு 3, நமினந்தி அடிகள் கனவு 4. இப்ப பார்க்கிறது அப்பர் சம்பந்தர் அந்த 2 பேருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த கனவு. எம்பெருமான் என்ன சொல்கிறார்? கவலைப்படாதீர்கள், உங்களுக்காக நான் 2 காசுகள் வைக்கிறேன். அந்த காசுகளை எடுத்துக்கொண்டு அவற்றினாலே பஞ்சத்தை மாற்றுங்கள். ஆனாத வடிவாகி நின்றார் செய்ய அடிபரவி அன்று இரவு துயிலும் போது கான் நாடு கங்காளர் மிளலை மூதூர் காதலித்தார் கனவில் அணைந்து அருள் செய்வார். பெரிய புராணத்தில் 2466வது பாட்டு. கனவிலே வந்தார். கிழக்கு பீடத்திலே வைப்பதை சம்பந்தர் எடுத்துக்கொள்ள வேண்டும், மேற்கு பீடத்திலே வைப்பதை அப்பர் பெருமான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 2 பேரும் அதை எடுத்துக்கொண்டு பணமாக மாற்றி அதன் மூலம் மக்களுடைய துன்பங்களை மாற்ற வேண்டும். 2 பேருக்கும் கனவு, 2 பேரும் எடுத்துக்கொண்டார்கள். அப்பரடிகளுக்கும் காசு கிடைச்சது, சம்பந்தருக்கும் காசு கிடைச்சது, சாப்பாடு நடந்தது. அப்பருடைய மடத்திலே காலையில 10 மணிக்கு சாப்பாடு, சம்பந்தர் மடத்திலே மத்தியானம் 2 மணிக்கு சாப்பாடு. ஏன் தாமதம்? சில பேர் அங்கேயும் சாப்பிட்டு இங்கேயும் சாப்பிட்டுருவான். இந்த காலமா இருந்தா அது அந்த காலம். ஏன் தாமதம்? எல்லோரும் சொன்னார்கள், சம்பந்தரிடத்திலே உங்களுக்கு தரப்பட்ட காசு வாசி உள்ள காசு, குற்றமுள்ள காசு, கொஞ்சம் மாத்து குறைவான காசு. அப்பர் சுவாமிகளுக்கு தரப்பட்ட காசு அருமையான காசு. சம்பந்த சுவாமிகள் வாசி தீரவே என்று பாடி அந்த மாற்றத்தை செய்தார். அந்த காசு நல்ல காசாக அதற்கப்புறம் தரப்பட்டது. அதெல்லாம் பின்னால் உள்ள கதைகள். இது 2 பேருக்கும் வந்த கனவு. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு 2 கனவுகள் வந்தன. அந்த 2 கனவுமே அற்புதமான கனவுகள். திருவாலம்பொழில்னு ஒரு ஊர். திருவாலம்பொழில்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் படுத்திருக்கிறார். அப்படி தூங்குற பொழுது எம்பெருமான் கனவுல வர்றார். ஏப்பா, மலபாடிக்கு வர்றதுக்கு மறந்துட்டியா? திருவாலம்பொழிலுக்கு பக்கத்திலே திருமலபாடி. திருமலபாடிக்கு வருவதற்கு மறந்தாயோ? சேவில் வருவார் திருவாலம்பொழிலில் சேர்ந்து தாழ்ந்து இரவு பாவு சயனத்து அமர்ந்தருளி பள்ளி கொள்ள கனவின் கண். என்ன சொன்னார்? மலபாடியினில் வருவதற்கு நினைக்க மறந்தாயோ என்று குலகாகிய தம் கோலம் எதிர்காட்டி அருள குறித்து உணர்ந்து நிழலார் சோலை கரை பொன்னி வடவால் ஏரி நெடுமாடம் அழகார் வீதி மலபாடி அணைந்தார் நம்பியார் ஊரர். திருவாலம்பொழிலே எம்பெருமான் கனவிலே காட்சி கொடுக்கிறார். ஏன்பா, திருமலபாடிக்கு வருவதற்கு மறந்தாயோ? மலபாடியுள் மாணிக்கத்தை பார்ப்பதற்கு மறந்தாயோ? ஓடி வந்தார், எதிர்ப்பக்கம் வந்தார், காவிரியை தாண்டினார், மடபக்கம் ஏறினார், நெடுமாடம் சூழ்ந்த மலபாடிக்கு வந்தார். கனவில் காட்சியளித்த பெருமானை கண்டார். பொன்னார் மேனியனே, புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே, மன்னே மாமணியே மலபாடியுள் மாணிக்கமே, அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனேன். கனவிலே காட்சி கொடுத்த சிவபெருமான் இப்படி ஒரு அருமையான பாட்டை பெற்றார். பொன்னார்மேனி என்கிற பாட்டை பெறுவதற்கு சிவபெருமான் 50 முறை கூட கனவுல காட்சி கொடுக்கலாம். ஒரு முறை காட்சி கொடுத்து எம்பெருமான் இந்த பாடலை பெற்றார். இது ஒரு கனவு. இன்னொரு கனவு என்ன தெரியுமா? அது இன்னும் அற்புதமான கனவு. பாண்டி நாட்டில 14 திருத்தலங்கள், பாடல் பெற்ற திருத்தலங்கள் பாண்டி நாட்டில் 14. அதாவது தேவார பாடல் பெற்ற திருத்தலங்கள் மொத்தம் 14. அதுல முக்கியமான திருத்தலங்கள் திருச்சுழி, திருக்கானப்பேர். திருச்சுழியல்னு ஒரு ஊர், அது கொஞ்ச தூரத்துல திருக்கானப்பேர். கானப்பேருக்கு இப்ப பேரு காளையார் கோயில்னு பேர். எம்பெருமான் திருச்சுழியிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இருக்கிறார்.
அப்படி இருக்கிற பொழுது வழிபாடு செய்துவிட்டு போகிறார். கனவிலே சிவபெருமான் காட்சி அளிக்கிறார். எப்படி காட்சி? ஒரு காளை வடிவில் காட்சி, கையிலே பொற்செண்டு, திருமுடியில் சுழியம், அப்படி ஒரு காளை வடிவிலே காட்சி அளிக்கிறார். காட்சி அளித்து என்ன சொல்கிறார்? யாமிருப்பது காணப்பேர், நீ காணப்பேருக்கு வா என்று அர்த்தம். காணப்பேர் என்பது காளையார் கோயில். விடியலாம் பின்சலப் பெருங்கைமா மலர்தளி, விடியலே தடமுழ்கி விதியினால் வழிபடும் கடியுலாம் பூம்பொழில் காணப்பேர் அண்ணல்லின் அடியலால் அடைசரண் உடையரோ அடியரே, வாளினான் வேலினான் மால்வரை எடுத்ததின் தோளினான் நெடுமுடி தொலையவே ஊன்றிய தாளினான் காணப்பேர் தலையினால் வணங்குவார் நாளும் நாள் உயர்வதோர் நன்மையைப் பெறுவரே. இதெல்லாம் ஞானசம்பந்த சுவாமி காளையார் கோயில்ல பாடின பாட்டு. பெண் யானை பூரா பின்னால வருமா, ஆண் யானை முன்னால போகுமா, போய் இந்த பெண் யானை அந்த இடத்துல எல்லாத்தையும் மெழுகுமா, ஆண் யானை பூவை போட்டு வழிபாடு பண்ணுமா. அப்படி ஊரா அந்த காளையார் கோயில். மானமா மடப்பிடி வன்கையால் அலகிட காணமார் கடகரி வழிபடுங்கானப்பேர். அந்த ஊரை பார்க்காம போகலாமா? திருச்சுழியிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தூங்கிய பொழுது எம்பெருமான் கனவிலே காட்சி கொடுக்கிறார். அங்கனரை பணிந்துரையும் ஆரூரர்க்கு அவ்வூரில் கங்குலிடை கனவின் கண் காளையாம் திருவடிவால், செங்கையினில் பொற்செண்டும் திருமுடியில் சுழியமுடன் எங்குமிலா திருவடிவம் என்புருக முன்காட்டி காணப்பேர் யாம் இருப்பது எனக் களறி கங்கை எனும் வானப்பேரார் உலவும் மாமுடியார் தாமகல ஞானப்பேராளர் உணர்ந்து அதிசயித்து நாகமுடன் ஏனப்பேரையிரணிந்தார் அருள் இருந்த பரிசென்பார். சிவபெருமான் என்ன செய்கிறார்? ஒரு ஊர்ல போய் இந்த ஊருக்கு வான்னு கூப்பிடுறார். சில சமயங்கள்ல சில ஆட்களை பற்றி செய்தி தருகிறார். சுந்தரருக்கு 2 இடத்திலேயும் மலபாடிக்கு வா என்று கூறவும், திருக்கானப்பேர் யாம் இருப்பது என்று கூறவும் கனவிலே காட்சி அளிக்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருச்சுழியலிலே இருந்து புறப்பட்டு அங்கே இருந்து காணப்பேருக்கு வருகிறார். காணப்பேர் பெருமானை பார்க்கிறார். தொண்டரடி தொழலும் சோதி இளம்பிரையும் அப்படிங்கிற பாட்டு. கண்டு தொழப் பெறுவ தென்று கொலோ அடியேன் கார்வையல் சூழ் காண பேருரை காளையையே. கார்வையல் சூழ் காண பேருரை காளையை நான் என்றைக்கு கண்டு தொழப் போகிறேன். இது ஒரு செய்தி. சுந்தரர் கனவு 2. இந்த சுந்தரருக்கு 2 மனைவியர். ஒன்று பரவநாச்சியார், இன்னொன்று சங்கிலி நாச்சியார். பரவநாச்சியாருக்கு திருவாரூரிலே திருமணம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் பறவையாருக்கும் கல்யாணம் பண்றதுக்காக சிவபெருமான் திருவாரூரிலே எல்லா அந்தணர்களுக்கும் கனவுல போய் சொன்னாராம், நீங்கள் நம்முடைய தோழனாகிற சுந்தரனுக்கும் கணிகையாகிற பரவநாச்சியாருக்கும் திருமணம் செய்து வையுங்கள் பங்குனி உத்திரத்தன்னைக்கு. சிவபெருமான் அத்தனை பேர் கனவுலையும் போயிருக்கார். இது பரவநாச்சியார் தொடர்புடைய கனவு. இந்த சங்கிலி நாச்சியார்னு ஒரு பொண்ணு தேவலோகத்திலே 2 பெண்களை பார்த்து மனத்தை அவர்கள்பால் பறிகொடுத்து திருப்பினார் இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஒரு பொண்ணுக்கு கமலினின்னு பேரு, ஒரு பொண்ணுக்கு அனிந்திதைன்னு பேரு. இந்த கமலினி திருவாரூரிலே வந்து பரவநாச்சியராக பிறந்தாள். கல்யாணம் ஆகிவிட்டது 2 பேருக்கும். அந்த இன்னொரு பொண்ணு அனிந்திதைன்னு பேர். அவள் திருவொற்றியூரிலே வந்து தங்கி இருக்கிறாள். அவங்க அப்பாவுக்கு ஞாயிறு கிழார்னு பேரு. இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண நிச்சயம் பண்ணினார். ஒரு மாப்பிளையை ஏற்பாடு பண்ணினார். கொஞ்ச நாள்ல அந்த மாப்பிள்ளை இறந்து போயிட்டான். அதுல இருந்து எல்லாரும் இந்த பொண்ணை கண்டா பயப்படுறாங்க. சங்கிலி நாச்சியாரை கொண்டு வந்து திருவொற்றியூர்ல கோயிலில் வைத்து விட்டார்கள். கோயிலிலே இருந்து ஆண்டவனுக்கு அற்புதமான பூமாலைகளை தானே புனைந்து கொடுக்கிறார். கடவுளுக்கு எப்பவும் பூமாலை கடையில வாங்கி கொடுக்கப்படாது, புனைந்து கொடுக்கணும். பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி என்பது
தேவாரம். அப்படி பூ எடுத்து ஆண்டவனுக்கு போட்டுக் கொண்டிருக்கிறாள் சங்கிலி நாச்சியார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பல திருத்தலங்களையும் தரிசித்துக் கொண்டு கடைசியிலே அந்த திருவொற்றியூருக்கு வருகிறார். சென்னையிலே சிறப்பான திருத்தலம் திருவொற்றியூர். மண்ணெல்லாம் சிவலிங்கம் என்று பட்டினத்து சுவாமிகள் கண்டு சமாதியான ஊர் திருவொற்றியூர். திருவொற்றியூரிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உள்ளே வருகிறார். சங்கிலியாரை கண்டார். மனம் எங்கேயோ சென்று விட்டது. திடீரென்று மின்னல் அடித்தது. இந்த பெண்ணை எங்கேயோ பார்த்திருக்கிறோம், இவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். வழக்கம் போல சிவபெருமான் கிட்ட கேட்டார். அவருக்கு என்ன வேணும்னாலும் யார்கிட்ட கேட்பார்? சிவபெருமான் கிட்ட கேட்பார். ஏன்? சிவபெருமான் தோழன் என்று சொல்லிவிட்டான். அதனாலே என்ன செய்தாலும் சரி, கொஞ்சம் பொறுத்து கொள்வான். சிவபெருமானே, என்னப்பா வேணும்? இந்த சங்கிலி நாச்சியாரை பார்த்தேன், மனம் அவள்பால் சென்று விட்டது, அவளை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதானே, நான் போய் ஏற்பாடு பண்றேன். சிவபெருமான் திருவொற்றியூரிலே சங்கிலி நாச்சியார் கனவிலே போய் நிற்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? இந்த ஆரூரனை நீ திருமணம் செய்து கொள். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? உன்னை மாதிரி என்பால் அன்புடையவன். நீ எவ்வளவுக்கு என்பால் அன்புடையவளோ அதே அளவுக்கு அவனும் என்பால் அன்புடையவன். திருமணம் செய்து கொள். ஆண்டு கொண்ட அந்தணனார் அவருக்கு அருளி கருணையினால் நீண்ட கங்குல் யாமத்து நீங்கி வானில் நிறை மதியம் தீண்டு கன்னி மாடத்துச் சென்று, அந்த சங்கிலியார் தங்கியிருந்த கன்னி மாடத்துக்கு இரவு நேரத்தில் சென்று திகழ் சங்கிலியாராம் தூண்டு சோதி விளக்கணையார் தம்பால் கனவில் தோன்றினார். சிவபெருமான் கனவிலே தோன்றினார். என்ன சொன்னார் தெரியுமா? சாரும் தவத்து சங்கிலி. சங்கிலி யாரு? தவன் செய்தவள். எதனாலே தவன் செய்தவள்? அவ வீட்டுக்கு 2 முறை கனவிலே சிவபெருமான் வருவாரே, ஆனால் அவளை விட அதிகமாக தவன் செய்தவர்கள் யாராயிருக்க முடியும்? சுந்தரமூர்த்தி சுவாமியோடு இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கையை பெற்றவளானால் அவளை விட யார் சிறப்பான ஒரு பெருமை வாய்ந்த பெண்ணாக இருக்க முடியும்? சாரும் தவத்து சங்கிலி கேள் சால என்பால் அன்புடையான் மேரு வரையின் மேம்பட்ட தவத்தான். இதெல்லாம் மாப்பிள்ளைய பொண்ணுக்கு சிவபெருமான் அறிமுகம் பண்ணி வைக்கிறார். சுந்தரர் எப்படி தெரியுமா? மேருவை விட மேம்பட்ட தவத்தான் என்பால் அன்புடையவன் வெண்ணையின் நல்லூரில் யாரும் அறிய யான் ஆள உரியான். திருவெண்ணை நல்லூரிலே எல்லோரும் காண அற்புதப்பல ஆவணங்காட்டி நான் அவனை ஆட்கொண்டேன். அப்படிப்பட்டவன் உன்னை என்னை இறந்தான். நீ வேண்டுமென்று என்னிடத்திலே கேட்கிறான். வார்கொள் முலையாய் நீ அவனை மணந்தால் மனத்தால் அணைவாய் மகிழ்ந்து என்றார். நீ அவனை மனத்தால் அணைவாய் மகிழ்ந்து என்றார். ஒத்துக்கொண்டாளா அவள்? அவ என்ன சொன்னா தெரியுமா? எம்பெருமானே, நீங்க வந்து சொன்னதுனால ஒத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு என்ன? அவருக்கு திருவாரூரிலே முன்னாலேயே ஏதோ ஒரு தொடக்கு இருக்கிறதாம். தொடக்குன்னா ஏதோ முன்னாலே ஒரு கல்யாணம் தொடக்கு இருக்கிறதாம். என்ன செய்யலாம் இப்போ? அதனாலே ஒன்றும் பரவாயில்லை, ஒரே ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்க வேண்டும். என்னம்மா சத்தியம் பண்ணி கொடுக்க வேண்டும்? இந்த திருவொற்றியூர் எல்லையை அவர் தாண்டக்கூடாது. அவர் பாட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கே போயிட்டா நான் என்ன பண்றது? அதனாலே திருவொற்றியூர் எல்லையை அவர் தாண்டக்கூடாதுன்னு சத்தியம் பண்ண வேண்டும். சரி, ஒப்புக்கொண்டார். சுந்தரமூர்த்தி சுவாமிகிட்ட வந்தார். நீ சொன்னதை நான் சொன்னேன். அவள் திருமணத்துக்கு சம்மதிக்கிறாள். ஆனால் ஒன்று என்ன? திருவொற்றியூரை தாண்ட மாட்டேன் என்று நீ சந்நிதியில் சத்தியம் பண்ணி கொடுக்க வேண்டும். அப்படியா? அது எப்படி முடியும்? நான் திருவொற்றியூருக்கு போகணுமே. திருவொற்றியூர்ல இருந்து நான் திருவாரூருக்கும் போகணுமே. ஏன் போகணும்? பங்குனி மாசம் உத்திர நட்சத்திரம் எங்க கல்யாண நாள். அன்னைக்கு அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்யணுமே.
அடியார்களுக்கு அன்னம்பாலிப்பு செய்யாமல் நான் இருக்க முடியாது. அதற்காகவாவது நான் திருவாரூருக்கு போக வேண்டும். என்ன செய்யலாம்? சிவபெருமானே, ஒரு சின்ன காரியம் செய்யலாமா? என்ன? நான் நாளைக்கு காலையில் சந்நிதியில் அவளுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கிறேன். ஆனால் அப்படி சத்தியம் பண்ணி கொடுக்கும் பொழுது நீ சந்நிதியில் இருக்காதே. சிவபெருமான் கேட்கிறார், அப்படியானால் நான் வேற எங்கே இருக்கலாம்? இதுதான் சார் நம்ம சைவம். எவ்வளவு எளியவராக சிவபெருமான் இப்படி கேட்கிறார். அவர் எங்கே இல்லை. ஆம்னிபொட்டன்ட், ஆம்னி பிரசன்ட், அங்கெங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது தன் அருள் வெளிக்குளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்கு உயிராய் தழைத்தது எது? தாயுமான சுவாமி பாடுகிறார். எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய பெருமான் ஏதோ ஓரிடத்தில் இருந்தால் இன்னொரு இடத்தில் இருக்க முடியாத மாதிரி நான் சந்நிதியை விட்டு போனால் வேற எங்கே இருக்கலாம் என்று கேட்கிறான். அருமையில் எளியவன் சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்கிறார், நான் நாளை காலை சந்நிதியில் சத்தியம் பண்ணுகிறேன். அந்த நேரத்தில் நீ சந்நிதியில் இருக்காமல் மகிழமரத்தடியில் இருப்பாயாக. சரி, முடிஞ்சது. சிவபெருமான் சங்கிலியார் கனவிலே அதே ராத்திரி 2வது முறை வர்றார். பரவனாச்சியார் வீட்டுக்கு 2 முறை தூது போனார். சங்கிலியார் கனவிலே 2 முறை வந்தார் சிவபெருமான். இந்த சுந்தரமூர்த்தியை தோழன் என்று ஏற்றுக்கொண்டமைக்காக சிவபெருமான் பட்ட பாடு மிகவும் அதிகம். 2வது முறை வந்தார் சங்கிலியார் கனவிலே. வந்து என்ன சொன்னார் தெரியுமா? நாளை சத்தியம் பண்ணும் பொழுது என்ன இருந்தாலும் உன்னுடைய கணவன் சந்நிதியில் சத்தியம் வேண்டாம், மகிழமரத்தடியில் செய்தால் போதும் என்று சொல்லிவிடு. இது 2வது முறை கனவு. ஒரு ராத்திரியில 2 முறை கனவு. இந்த கனவு தொடர்ச்சியா வருது பாருங்க, அதுதான் பெரிய ஆச்சரியம். ஏன்? கனவை உண்டாக்கினவர் சிவபெருமான். நம்மளுக்கு இந்த கனவு தொடர்ச்சியா வருமோ? ஒரு காலம் வராது. ராமாயணத்திலே சுந்தரகாண்டம், சீதாதேவி உட்கார்ந்திருக்கிறாள் அசோகவனத்திலே. பக்கத்திலே அந்த திரிஜடை விபீஷணனுடைய பொண்ணு தூங்கினாள். சீதை அவளை எழுப்பினாள். எழுந்த உடனே அந்த திரிஜடையின் பொண்ணு என்ன, அந்த விபீஷணன் பொண்ணு திரிஜடை என்ன சொன்னா தெரியுமா? அம்மா, ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு கண்டாய்? சில சிங்கங்கள், 2 சிங்கங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த 2 சிங்கங்களும் ஒரு மயிலை அழைத்துக் கொண்டு போகின்றன. என்னுடைய அப்பாவினுடைய அரண்மனைக்கு பெரியப்பா ராவணன் அரண்மனையிலே இருந்து ஒரு பெரிய மகாலட்சுமி 1000 விளக்குகளை ஏந்திக் கொண்டு வருகிறாள். என்னுடைய பெரியப்பாவாகிற ராவணேஸ்வரன் தலையிலே எண்ணெயை தேய்த்துக் கொண்டு சிவப்பு ஆடை கட்டிக்கொண்டு தெற்கு திசையிலே கழுதை பூட்டிய தேரிலே போகிறான். அரக்க மாதர் தாளிகள் அவையாக விழுகின்றன. அப்புறம் அதுக்குள்ள நீ என்னை எழுப்பினே, நான் முழிச்சுக்கிட்டேன். சீதாதேவி சொன்னாலாம், அப்ப ஒன்னு செய். என்ன? தூங்கு, மிச்ச கனவையும் கண்டு சொல்லு. இன்னமும் துயில்க என இருகை கூப்பினாள். என்ன திரும்ப படுத்தா அந்த கனவு வருமா? அது என்ன ஆனந்த விகடன்ல வர்ற தொடர்கதையா? வராது. அது நம்ம கனவு, சீத கனவு. இது சங்கிலியார் கனவிலே சிவபெருமான் போய் நிற்கிறார். அதனால எத்தனை வரை வேணாலும் போய் நிற்பார். இப்போ சீதாதேவி மாதிரி சங்கிலியார் கனவிலே போய் எம்பெருமான் நிற்கிறார். சங்கிலி, நாளை ஒன்று செய். மகிழமரத்தின் கீழ் சத்தியம் செய்யச் சொல். சங்கிலியார் தம்மருங்கு முன்போலச் சார்ந்தருளி நங்கை உனக்கு ஆரூரன் நயந்து சூழ் உறக்கடவன். அங்கு நமக்கு எதிர் செய்யும் அதற்கு நீ இசையாதே. என் சந்நிதியில் எனக்கு முன்னால் அவன் சத்தியம் செய்ய போவான், அதை நீ ஒப்புக்கொள்ளாதே. கொங்கலர் பூ மகிழின் கீழ் கொள்க என குறித்தருள. மகிழ மரத்தின் அடியிலே இருந்து சத்தியம் பண்ணினால் போதும் என்று சொல்வாயாக அப்படின்ட்டு வந்துட்டார்.
அவளும் ஒத்துக்கிட்டா. மறுநாள் காலையில கல்யாணத்துக்கு ஏற்பாடு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாப்பிள்ளை கோலத்தோட கம்பீரமா திருமண கோல பெருமானாக வருகிறார். சத்தியம் பண்றேன்னார். அவ என்ன சொன்னா? சந்நிதியில் பண்ண வேண்டாம், மகிழ மரத்தின் கீழ் பண்ணினால் போதும். இவருக்கு பகீர் என்றது, சிவபெருமானே ஏமாற்றி விட்டாயே. அதே போல மகிழ மரத்தடியில் சத்தியம் செய்தார். 2 மாசம் ஆச்சு. சத்தியத்தை மீறினார். போகணும், பரவனாச்சியார பார்க்கணும், பங்குனி உத்தரத்தன்னைக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போடணும், திருவாரூருக்கு போகணும், திருவாரூருக்கு புறப்பட வேண்டும். தாண்டலாமா வேண்டாமா? திருவொற்றியூரை தாண்டலாமா வேண்டாமா? ஆசை முன் இழுத்தது, அச்சம் பின் இழுத்தது, ஆசை வென்றது. திருவொற்றியூரை தாண்டினார், 2 கண்ணும் போச்சு. அந்த கதை அப்புறம் செல்கிறது. அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்திலே ஒரு கண்ணை பெற்றார். அதுக்கப்புறம் திருவாரூரிலே மற்றொரு கண்ணை கடுமையாக திட்டி பெற்றார். விற்று கொள்வீர் ஒற்றியல்லேன், விரும்பி ஆட்பட்டேன், குற்றமொன்றும் செய்ததில்லை, கொத்தையாக்கினீர், எற்றுக்கடிகேள் என்கண் கொண்டீர், நீரே படிப்பட்டீர், மற்றை கண்தான் தாராதொழிந்தால் வாழ்ந்து போதீரே. அதுக்கப்புறம் இன்னொரு கண்ணன் கிடைச்சது. இதெல்லாம் சங்கிலி நாச்சியார் கனவு. அதுக்கப்புறமா தண்டி அடிகள்னு ஒருத்தர், அவருக்கு 2 கண்ணுன்னு தெரியாது. ஆனா அவரை சேக்கிழார் நாட்டமிகு தண்டி அப்படிங்கிற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வார்த்தையை வச்சு பாராட்டுகிறார். சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்ற பொழுது நாட்டமிகு தண்டிக்கும் அப்படிங்கிறார். நாட்டமிகு தண்டின்னா என்ன அர்த்தம்? நன்றாக கண் தெரியக்கூடிய தண்டி. ஏன், நமக்கெல்லாம் முகக்கண் தான் தெரியும், அவருக்கு அகக்கண் திறந்தது. திருவாரூர் கமலாலய குளம். கமலாலய குளத்திலே எங்கே பார்த்தாலும் சேறு, குப்பை. சுத்தி இருக்கக்கூடியவர்கள் சமணர்கள். அவர்கள் அந்த பகுதியை தூய்மையில்லாமல் வைத்திருக்கிறார்கள். இவருக்கு கண் தெரியாது, தண்டி அடிகளுக்கு. ஆனால் அந்த எல்லா குப்பைகளையும் அகற்ற வேண்டும், குளத்தை கல்ல வேண்டும். அவரால் முடியல. உள்ள வந்தார், தடவி தடவி இறங்கினார். குளத்துக்குள்ளே ஒரு கம்பை நட்டார். படியேறி வந்தார், வெளியில ஒரு கம்பை நட்டார். 2க்கும் சேர்த்து ஒரு கயிற்றை கட்டினார். மறக்கப்படாது, கண்ணில்லாத மனுஷன். கயிற்றை கட்டினார். ஒரு கூடை எடுத்துக்கொண்டார். கீழே இறங்கினார். கீழே இறங்கி அந்த மண்ணையெல்லாம் எடுத்தார், அந்த குப்பைகளையெல்லாம் எடுத்தார். அந்த கூடையை தூக்கி கொண்டு கயிற்றை பிடித்துக் கொண்டு மேலே ஏறினார். வெளியில வந்து கொட்டினார். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். கண் தெரியக்கூடிய நாம் குளத்தை குப்பையாக்குகிறோம். கண் தெரியாத தண்டி அடிகள் அந்த குப்பையை மாற்றி குளத்தை தூய்மைப்படுத்தினார். அந்த பக்கத்திலே இருந்த சமணர்கள் வந்தார்கள். இவருடைய அந்த பக்கத்திலே இவர் நட்டு வைத்த கோலை எடுத்து தூக்கி போட்டார்கள். இவர் கூடையை தூக்கி எறிந்தார்கள். இவர் தவிக்கிறார். அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? போய் வா. இவர் மிக சிரமப்பட்டார். சிவபெருமானுடைய திருவருளினாலே எனக்கு கண் கிடைக்கும், நான் இந்த குளத்தை தூர்வை எடுப்பேன், கண் பெற்றால் இந்த குளத்தை தூர்வை எடுப்பேன் என்று கூறினார். அன்று இரவு அந்த ஊர் அரசன் கனவிலே சிவபெருமான் காட்சியளிக்கிறார். தண்டியடிகள் இருந்த காரணத்தினாலே அரசனுக்கு சிறப்பு கிடைத்தது. அரசன் கனவிலே எம்பெருமான் காட்சியளிக்கிறார். அந்த இடத்தை சேக்கிழார் அற்புதமாய் பாடுகிறார். பழுது தீர்ப்பார் திருத்தொண்டர் பரவி விண்ணப்பம் செய்து தொழுது போந்து மடம் புகுந்து தூய பணி செய்ய பெறாது அழுது கங்குல் அவர் துயில. ரொம்ப நேரம் அழுதாராம். என்னுடைய திருப்பணி இப்படி ஆகிவிட்டதே, குளத்தை நான் ஒழுங்குபடுத்த முடியாமல் போய்விட்டதே, என் கூடையை தூக்கி எறிந்து விட்டார்களே சமணர்கள். விடிகாலத்தில தூங்க ஆரம்பிச்சாராம். கங்குல் அவர் துயில, கனவில் அகில லோகங்கள் முழுதும் அளித்த முதல்வனார் முன் நின்று அருளிச் செய்கின்றார்.
நெஞ்சில் மறுவும் கவலையினை ஒளிநீ நின் கண் விழித்து அந்த வஞ்ச அமணர் தம் கண்கள் மறையுமாறு காண்கின்றாய். அஞ்ச வேண்டாம் என்று அருளி அவர்பால் நீங்கி அவ்விரவே துஞ்சும் இருளில் அரசன்பால் தோன்றி கனவில் அருள் புரிவார். ஒரே ராத்திரி தண்டியடிகள் கனவுலையும் போறார், ராஜா கனவுலையும் போறார். தண்டியடிகள் வந்து மடத்துல படுத்தாரா? ஆமா, கண் தெரியாத ஆளு கனவுல சிவபெருமானை பார்க்க முடியுமா? பார்த்தார். சிவபெருமான் கண் கொடுத்தார். காண்பார் யார்? கண்ணுதலாய் காட்டாக்காலே. கனவிலே பெருமானை பார்க்கிறான். சிவபெருமான் என்ன சொல்கிறார்? கவலைப்படாதே, நீ கண் விழிப்பாய், உனக்கு கண் தெரியும், வஞ்ச அமணர்கள் கண்கள் மறையும், கவலைப்படாதே சொல்லிட்டு உடனே சிவபெருமான் எங்க போறார்? ராஜா கனவுல போறார். ஒரே ராத்திரி 2 கனவு. ஒன்னு தண்டி அடிகளுக்கு, இன்ன ஒன்னு மன்னனுக்கு. அவ்விரவே துஞ்சும் இருளில் அரசன்பால் தோன்றி கனவில் அருள் புரிவார். என்ன சொன்னார்? தண்டி நமக்கு குளம் கல்ல கண்ட அமணர் தரியாராய் மிண்டு செய்து பணி விலக்க வெகுண்டான். தண்டி அடிகள் நமக்கு குளம் தோண்டப் போக, குளத்தை சுத்தப்படுத்த போக அமணர்கள் தரியாமல் தவறு செய்து தடுத்து பணியை விலக்க இவன் வெகுண்டான். அவன்பால் நீ மேவி கொண்ட குறிப்பால் அவன் கருத்தை முடிப்பாய். நீ அவன்பால் செல், அவன் கருத்தை முடிப்பாய் என்று கொள அருளி தொண்டர் இடுக்கண் நீங்க எழுந்தருளினார். அத்தொழில் உவப்பார். எத்தொழில் உவப்பார்? தொண்டர்கள் கனவிலே போய் சொல்வதை மிகவும் மகிழ்ச்சியான செயலாக செய்யக்கூடிய எம்பெருமான் அங்கே இருந்து எழுந்தருளினார். மன்னன் வந்தான், சமணர்களை விரட்டினான். இவருக்கு மறுநாள் கண் கிடைத்தது. தண்டியடிகள் கண் பெற்றார். சமணர்கள் விரட்டப்பட்டார்கள். திருவாரூர் கமலாலய குளம் மிக சிறப்பானதாக தூர் எடுக்கப்பட்டது. இது தண்டியடிகள் கனவு. இந்த பெரிய புராணத்துல ஒரு முக்கியமான செய்தி இருக்கு. அது என்ன செய்தி தெரியுமா? நம்ம மனசுலையும் கோயில் கட்டலாம், வெளியிலையும் கோயில் கட்டலாம். வெளியில கோயில் கட்ட முடிஞ்சா நல்லது, முடியலையா மனசிலையாவது கோயில் கட்ட பார்க்க வேண்டும். அதுல ஒரு கனவு வருது. பூசலார் நாயனார்னு ஒருத்தர், திருநின்ற ஊர், அந்த ஊரிலே வாழக்கூடிய அந்தணர். திருநின்ற ஊர் அந்தணராகிற பூசலார் நாயனார். அவருக்கு என்ன ஆசை? சிவபெருமானுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்று ஆசை. ஆனா வசதி கிடையாது, வழி இல்லை, என்ன செய்யலாம்? அப்படியே உட்கார்ந்தார். உட்கார்ந்த இடத்துல இருந்து மனசுனாலே கோயில் கட்ட ஆரம்பிச்சார். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ளப்புலனைந்தும் காளா மணிவிளக்கே. இது திருமூலர் பாட்டு. அது மாதிரி உள்ளத்தை கோயிலாக்குகிறோம். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? மனசுக்குள்ள பெரிய கோயில் கட்ட ஆரம்பிச்சார். இப்ப நம்ம கட்டினா எப்படி கட்டுவோம்? 5 நிமிஷத்துக்குள்ள கட்டி விடுவோம். இந்த இடத்துல ஒரு ஹால், அந்த இடத்துல ஒரு பகுதி, இங்க ஒரு முன் மண்டபம், அங்க ஒரு பின் மண்டபம், இது கருவறை அப்படின்னு நினைச்சு பண்ணி விடுவோம். அவர் எப்படி கட்டினார் தெரியுமா? உட்கார்ந்தார். அஸ்திவாரம் போடுறதுக்கு உண்மையில 5 நாள் ஆகும்னா 5 நாளும் அவர் அப்படியே உட்கார்ந்திருப்பார். மனசுக்குள்ள ஒவ்வொரு கல்லா எடுத்து வச்சார். அப்ப எத்தனை வருஷம் ஆகும்? சாதாரணமா 10 வருஷம் கோயில் கட்ட, ஆனா இவருக்கும் 10 வருஷம் கோயில் கட்ட ஆகும். இப்படி உட்கார்ந்து கோயில் மனத்தினால் கட்டினார். நின்ற ஊர் பூசலார் நாயனார். அதே பகுதியில மகாராஜா, காடவர் கோமான், ராஜசிம்ம பல்லவன் கைலாசநாதருக்கு கோயில் கட்டினான். அருமையான திருக்கோயில். காஞ்சிபுரத்திலே கைலாசநாதர் கோயிலிலே அவ்வளவு சிற்பங்கள். இப்பொழுது கைலாசத்துக்கு யாத்திரை செய்யக்கூடிய பெருமக்கள் கைலாசத்தை பரிக்கிரமா வருகிறார்கள். பரிக்கிரமான்னா சுத்தி வர்றதுன்னு அர்த்தம்.
டார்ச்சன்ல இருந்து புறப்பட்டு பரிக்கிரமா பண்ற பொழுது கைலாசத்தை சுத்தி வர்றதுக்கு கிட்டத்தட்ட 2.5 நாள் ஆகுது. நாள் சாயந்தரம் போனா கைலாசத்தினுடைய வடக்கு முகத்தை பார்க்கலாம். இந்த வடக்கு முகத்துல என்ன தெரியுது தெரியுமா? கைலாசம் பக்கத்துல தெரியுது. ஆனா கிட்ட போக முடியாது. போனால் ஆக்சிஜன் கிடையாது. கொஞ்சம் தூரத்தில இருந்து பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற பொழுது அந்த கைலாசத்துல என்ன தெரியுது? வடக்கு முகத்திலே மேல ஒரு பாம்பு தெரியுது, கீழே ஒரு முகம் தெரியுது. அந்த முகத்துக்கு கீழே அம்பாளுடைய அழகான திருமேனி தெரிகிறது. அதுக்கும் கீழே ஒரு முனிவர் தவஞ்செய்கிற மாதிரி தெரிகிறது. நான் இதையெல்லாம் பைனாக்குலர் வைத்து இப்பொழுது அண்மையில் பார்த்தேன், ஒரு 3 மாசத்துக்கு முன்னால. எல்லாம் தெரிகிறது. முக்கியமான செய்தி, மிச்ச இடத்துல பூரா காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலிலே ராஜசிம்ம பல்லவன் எந்த சிற்பங்களை செதுக்கி இருக்கிறானோ அந்த சிற்பங்கள் வடக்கு முகத்திலே தெரிகின்றன. அதை பார்த்துட்டு இதை கட்டி இதுக்கு கைலாசநாதர் கோயில்னு பேரு வச்சிருக்கான். பெரிய ஆச்சரியம். இதெல்லாம் எப்போ? கிட்டத்தட்ட ஒரு 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு அதை ஒட்டிய ஒரு காலகட்டம், பல்லவர்கள் காலம். அப்படிப்பட்டவன் ராஜசிம்ம பல்லவன். அவன் கட்டியது கைலாசநாதர் திருக்கோயில். கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணினான். இரவிலே கனவில் எம்பெருமான் காட்சி கொடுக்கிறார். அப்பனே, உன்னுடைய திருக்குடன் நன்னீராட்டை கொஞ்ச நாள் கழித்து வைத்துக்கொள். நாளை நாம் நின்ற ஊர் பூசல் அன்பன் செய்த அந்த கோயில் திருக்குடன் நன்னீராட்டுக்கு போக வேண்டும். காடவர் கோமான் கச்சி கல் தளி எடுத்து முற்ற மாடலாம் சிவனுக்காக பெருஞ்செல்வம் வகுத்தல் செய்வான். நாடமால் அறியாதாரை ஸ்தாபிக்கும் அந்நாள் முன்னாள் ஏடலர் கொன்றை வேந்தார் இரவிடை கனவில் எய்தி. என்றைக்கு திருக்குடன் நன்னீராட்டு விழா செய்ய வேண்டுமோ, என்றைக்கு சிவலிங்கத்தை ஸ்தாபிக்க வேண்டுமோ, மருந்து சாத்த வேண்டுமோ, அதற்கு முந்தின நாள் எம்பெருமான் கனவுல போய் நிற்கிறாராம். ஏடலர் கொன்றை வேந்தார் இரவிடை கனவில் எய்தி நின்ற ஊர் பூசல் அன்பன் நெடிது நாள் நினைந்து செய்த நன்று நீடாலயத்துள். அச்சர லட்சம் கொடுக்கலாம் அந்த சொல்லுக்கு. அவன் யாரு? நின்ற ஊர் பூசல் அன்பன். இந்த ஊருக்கு பேரு திருநின்ற ஊர். இவன் பிறந்ததினாலே அந்த ஊர் பெயர் இலக்கியத்தில் நின்று விட்டது. நின்ற ஊர் பூசல் அன்பன் நெடிது நாள் நினைந்து செய்த. நினைச்ச மாத்திரத்திலையா செய்தான்? நீண்ட நாட்கள் நினைந்து செய்தான். உண்மையாய் கட்டுவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகுமோ அத்தனை ஆண்டுகள் உள்ளத்தினால் கட்டினான். நின்ற ஊர் பூசல் அன்பன் நெடிது நாள் நினைந்து செய்த நன்று நீடாலயத்துள். நாளை நாம் புகுவோம், நீ இங்கு ஒன்றிய செயலை நாளை ஒளிந்து பின் கொள்வாய். நீ இந்த செயலை நாளை விட்டுவிட்டு பின்னால் செய்வாய் என்று கொன்றைவார் சடையார் தொண்டர் கோயில் கொண்டருளப் போந்தார். பூசலார் நாயனாருக்காக பல்லவன் கனவிலே சிவபெருமான் காட்சி கொடுத்தார். மறுநாள் பல்லவன் ஓடினான். நம்முடைய ஊரிலே நமக்கு தெரியாமல் யார் இப்படி கோயில் கட்டி இருக்கிறார்கள்? போய் பார்த்தால் திருநின்ற ஊரிலே பூசலார் ஒரு ஓரத்திலே உட்கார்ந்திருக்கிறார். ஆச்சரியப்பட்டான். இவரா கோயில் கட்டி இருக்கிறார்? தியானத்திலே இருக்கிறார். எல்லோரும் சொன்னார்கள், இவர் பல ஆண்டுகளாக இப்படித்தான் தியானத்தில் இருக்கிறார். கண் விழித்தார். மன்னன் காலில் விழுந்தான். பெருமானே, நீங்கள் ஒரு கோயில் கட்டி இருக்கிறீர்களாமே, அந்த கோயில் எங்கே இருக்கிறது? அவருக்கு பெரிய ஆச்சரியம். நான் கோயில் கட்டியது எனக்கு தெரியும், என்னோடு உள்ள எம்பெருமானுக்கு தெரியும், வேறு யாருக்கும் தெரியாதே, உனக்கு எப்படி தெரிந்தது? சிவபெருமான் நேற்று கனவில் காட்சி தந்தார். இன்றைக்கு அவனுடைய ஆலயத்தில் திருக்குடன் நன்னீராட்டு. எனவே நின்ற ஊர் பூசல் அன்பன் நெடிது நாள் நினைந்து செய்த நன்று நீடு ஆலயத்துக்கு நாளை நாம் போகிறேன். நீ உன்னுடைய ஆலயத்து திருக்குட நன்னீராட்டை பின்னால் வைத்துக்கொள் என்று எம்பெருமான் என்னிடம் சொல்லிச் சென்றார்.
கேட்ட உடனே பூசலார் கண்ணீர் விட்டார். எம்பெருமானே, நான் யாருக்கும் தெரியாமல் செய்த செயலை உலகுக்கு அறிவிப்பதற்காக இப்படி செய்தாயாம். தொண்டரை விளக்கங் காண்பான் நீ வந்தாயா என்று கண்ணீர் விட்டார். நமக்கு ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம் தெரியுமா? இந்த சிவபெருமான் ஏன் மன்னன் கனவில் தோன்றினார்? பூசலார் கனவில் தோன்ற வேண்டியதானே? தோன்றி உன் கும்பாபிஷேகத்தை நாளைக்கு வச்சுக்கோ அப்படின்னா என்ன கெட்டு போயிடும்? ஊர்ல ஒருத்தருக்குமே தெரியாம போயிடும். இவர் வழிபாடு பண்ணி மனசுக்குள்ள கோயில் கட்டினது ஊர்ல ஒருத்தருக்கும் தெரியாம போயிடும். தெரியணும். இன்னொரு செய்தி தெரியுமா? இந்த பூசலார் கனவுல சிவபெருமான் போக முடியாது. ஏன் முடியாது? பூசலார் இத்தனை நாளா தூங்கவே இல்லை. நினைச்சுக்கிட்டே கோயில் கட்டி இருக்கார். தூங்கினா தானே கனவுல போகலாம். தூங்காத மனுஷன் கனவுல போகலாமா? தூங்குற பல்லவன் கனவுல போகலாமா? எம்பெருமான் பல்லவன் கனவிலே போனார். கனவு காட்சிகளில் சிறப்பான இடத்தை பெறுவது இந்த பூசலார் நாயனார் கனவு. இன்னொரு காட்சி, குங்கிலிய கலையர்னு ஒருத்தர். அவர் ரொம்ப பெரிய பரம பக்தர். திருக்கடவூரிலே காலனை கடந்த பெருமான், அபிராமி அழகுக்கொருவரும் ஒவ்வாத வள்ளி, பஞ்சாட்சரப்படி அதிலே ஏறி எம்பெருமானுக்கு குங்கிலிய தூபம். குங்கிலியம்ங்கிறது சாம்பிராணி மாதிரி ஒன்று. அதை போட்டு தீபம் ஏற்றினால் அந்த இடம் மணக்கும். எல்லா விதமான கெட்ட வாயுக்களும் போய்விடும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. திருவையாற்றிலே வடக்கு பக்கத்திலே ஆட்கொண்டார் சந்நிதியில் குங்கிலியம் எரிந்து கொண்டே இருக்கும். அந்த குங்கிலிய புகை எந்த இடம் வரைக்கும் பரவி இருக்கிறதோ அதுவரை யமன் வரமாட்டான். இன்னைக்கும் திருவையாற்றிலே அது நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த குங்கிலியத்தை ஏற்றினால் அவளது சிறப்பு. நம்ம நாயனாருக்கு கலைய நாயனார்னு பேரு. அது என்ன கலைய நாயனார்? அமிர்த கலசம் இருந்த இடம் திருக்கடவூர். அதனால எம்பெருமானுக்கு அந்த பெயர் அமிர்த கலசர். அந்த அமிர்த கலசர் என்ற பெயரை இவர் தாங்கினார். கலசம் கலையமாயிற்று. இவருக்கு கலைய நாயனார்னு பேர். குங்கிலியை ஏத்தினதுனாலே குங்கிலிய கலைய நாயனார்னு பேர். வீட்டில மனைவி, பிள்ளைகள், உறவினர்கள் எல்லாரும் இருந்தார்கள். எல்லாருக்கும் சாப்பாடு நடக்குது. சாப்பிட்டு கொண்டே இருந்தார்கள். என்ன ஆயிற்று? கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சுருங்கிற்று, வசதி மாறிற்று, சாப்பாடு போட முடியவில்லை, சிரமமாகிவிட்டது. என்ன செய்யலாம்? சுற்றத்தார் ஒரு பக்கம் படுத்து கிடக்கிறார்கள். குழந்தைகள் ஒரு பக்கம் சாப்பாடில்லாமல் கிடக்கிறார்கள். மனைவியும் சாப்பிடவில்லை, இவரும் சாப்பிடவில்லை. ஆனால் குங்கிலிய பணியை மட்டும் விடாமல் செய்து கொண்டிருக்கிறார். மனைவி கேட்டாள், இந்த பிள்ளைகள் சாப்பாட்டுக்கு என்ன செய்யலாம்? ஒன்று செய்யலாம். என்ன? என்னுடைய தாலியை தருகிறேன். அந்த தாலி சங்கிலியோடு கூடிய தாலி. அந்த தாலியை விற்று ஏதாவது மளிகை சாமான் வாங்கி வாருங்கள். இந்த குழந்தைகளுக்கும் உறவினர்களுக்கும் ஒருவேளையாவது உணவளிக்கலாம். மனைவி கொடுத்த அந்த திருமாங்கல்யத்தை, அந்த தங்கத் தாலியை வாங்கிக் கொண்டார். புறப்பட்டார். எங்கேயாவது போகணும், பணமா மாத்தணும், மளிகை சாமான் வாங்கணும் அப்படின்னு தான் நினைச்சார். சிவபெருமான் வேற விதமா நினைச்சார். எதிர்த்தாப்புல ஒரு வண்டி வந்தது. இவர் இது என்ன வண்டின்னு கேட்க அவன் கம்பீரமா சொன்னா, இது குங்கிலியம்னா. இந்த வண்டியில என்ன இருக்கு? முழுக்க குங்கிலியம் இருக்குன்னா. குங்கிலியமா? இந்த வண்டி முழுக்க குங்கிலியமா? ஆகா, பரவாயில்லையே. ஆசைப்பட்டார். இந்த குங்கிலியத்தை ஏத்தினால் பல நாட்களுக்கு வசதியாக போய்விடும். எத்தனை நாளைக்கு ஏத்தலாம்? எம்பெருமானுக்கு நீண்ட நாட்கள் இந்த குங்கிலியத்தை ஏற்றலாம் அப்படின்னு நினைச்சார். நினைச்சு என்ன பண்ணனார்? ஐயா, இது என்ன விலை? அவன் அப்படி பார்த்தான். நீங்க என்ன கொடுப்பீங்க? இந்த தாலி சங்கிலிய தர்றேன், குங்கிலியத்தை தர்றீங்களா? பரவாயில்லையே, ரொம்ப சௌரியமா போச்சு. தாலி சங்கிலிய வாங்கிக்கிட்டு குங்கிலியத்தை கொடுத்துட்டான். வண்டிய கோயிலுக்கு ஓட்டு
ஓட்டியாச்சு. கோயில்ல கொண்ட எல்லாத்தையும் கொட்டியாச்சு. இவருக்கு எல்லாம் மறந்து போச்சு. பெண்டாட்டி, பிள்ளைகுட்டி, சொந்தக்காரங்க, வயிற்று பசி எல்லாம் மறந்து போச்சு. சிவபெருமான் குங்கிலியும் 2 தவிர வேற ஒன்னும் நினைப்புள்ள. உட்கார்ந்தார். குங்கிலியத்தை ஏற்றத் தொடங்கினார். ராத்திரி 10 மணி 11 மணி அப்புறம்தான் நினப்பு வருது. ஆமா, வீட்டுல ஏதோ கொடுத்தாளே, நான் அதை வாங்கி குங்கிலிய வாங்கிட்டனே, எல்லாரும் சாப்பிடணுமே, நான் என்ன செய்யறது? சிவபெருமான் அசரீரி வாக்காக சொன்னார், வீட்டுக்கு போ. வீட்டுல போய் நான் என்ன செய்யறது? கவலைப்பட்டார். சரி, சிவபெருமான் சொல்லிவிட்டார், வீட்டுக்கு போக வேண்டும். வீட்டுக்கு புறப்பட்டார். வீட்டுக்கு வந்து பார்க்கிறார், வீட்டையே காணோம். என்னடா ஆச்சரியமா இருக்கு, வீட்டையே காணோம். வீட்டுல உள்ள பொருளை காணோம்னா பரவாயில்ல, வீட்டையே காணோம். அந்த இடத்துல என்ன இருக்கு? ஒரு பெரிய மாளிகை இருக்கிறது. நேத்திக்கு இருந்த இடத்துல இப்ப பெரிய மாளிகை இருக்கிறது. வீட்டு வாசல்ல ஒரு பெண் கழுத்தெல்லாம் வைரமா நிக்கிறா. ஆமா, நம்ம கொஞ்சம் யோசிப்போம், சிவபெருமான் ஏன் இப்படி பண்ணினார்? அவர் ஒன்னும் தப்பு பண்ணல, ஒழுங்காத்தான் பண்ணி இருக்கார். ஞான சம்பந்தருக்கும் ஒரு பாட்டுக்கு கதவு திறந்திருந்தது, 10 பாட்டுக்கு கதவு மூடியிருந்தது. அப்பர் சுவாமிக்கும் முதல் 10 பாட்டுக்கு கதவு மூடி இருந்தது, அடுத்த ஒரு பாட்டுக்கு திறந்திருந்தது. எல்லாம் 10 பாட்டுக்கு மூடி ஒரு பாட்டுக்கு திறந்தது தானே. அங்க முன்னால இங்க பின்னால, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனாலும் அப்பர் சுவாமிகளுக்கு மனத்திலே துன்பம். எனக்கு இன்னும் பக்குவம் வரவில்லையே, நான் என்ன செய்வேன்? ராத்திரி முழுக்க கிடந்து பெறல்றார். நான் எப்பொழுது சம்பந்த சுவாமி மாதிரி பக்குவம் உள்ளவனாக, சிறந்தவனாக, பக்தனாக நான் எப்பொழுது மாறுவேன்? தவிக்கிறார் அப்பரடிகள். தூங்கினாரா? கனவிலே பெருமான் காட்சி கொடுக்கிறார். மண்ணும் செல்வமறை காட்டு மணியின் பாதம் மனத்தின் கண் உன்னி. திருமறைக்காட்டு பெருமானை நினைத்து வழிபட்டு அப்படியே தூங்கிட்டாரா அப்பர் சுவாமி. திருமறைக்காட்டுல அத்தனை பாட்டு பாடியவர் அப்பர் சுவாமி. மறைக்காட்டு மணாளனை அப்படி பாடியவர் அப்பர் சுவாமி. கள்ளி முதுகாட்டில் ஆடி கண்டாய், காலனையும் காலால் கடந்தான் கண்டாய், புள்ளி உலை மானின் தோலான் கண்டாய், புலிவுரி சேராடை புனிதன் கண்டாய், வெள்ளிமிடிர் பிறை முடிமேல் சூடி கண்டாய், வெண்ணீற்றான் கண்டாய், நம் செந்தில் மேய வள்ளி மணாளர்க்கு தாதை கண்டாய், மறைக்காட்டுரையும் மணாளன் தானே அப்படின்னு பாடினார். இந்த பாட்டு பாடி திருமறை காட்ட நினைச்சு அப்படியே தூங்கிட்டாராம். மண்ணும் செல்வமறை காட்டு மணியின் பாதம் மனத்தின் கண் உன்னி துயிலும் பொழுதின் கண் உமையோர் பாகம் உடையவர்தாம். பொன்னின் மேனி வெண்ணீரு புனைந்த கோல பொலிவினொடும் துன்னி அவர்க்கு வாய்மூரில் இருப்போம் தொடரவா என்றார். நாம் திருவாய்மூரில் இருப்போம், நீ நம்மை தொடர்ந்து வருவாயாக. திருவாய்மூருக்கு வா என்று எம்பெருமான் சொல்லிவிட்டார். அப்பரடிகள் அங்கிருந்து புறப்பட்டார். திருவாய்மூருக்கு நடந்து போகிறார். சம்பந்த சுவாமி திரும்பி பார்த்தார். பக்கத்திலே படுத்திருந்த அப்பரடிகளை காணவில்லை. அவரும் நடந்தார். முன்னாலே அப்பர் பெருமான் செல்ல, பின்னாலே ஞானசம்பந்த பிள்ளையார் செல்ல, அதுக்கும் முன்னாலே சிவபெருமானுடைய திருவருள் செல்ல, ஒரு வழியா வாய்மூருக்கு வந்துட்டார். சிவபெருமானுடைய தோற்றம் வாய்மூரிலே மறைந்திருக்கிறது. சம்பந்தரும் வந்தாச்சு, அப்பரும் வந்தாச்சு. 2 பேரும் சந்தித்துக் கொண்டார்கள். இப்போ சிவபெருமான் தோற்றத்தை காட்டுகிறார். முதல்ல யாரு பார்த்தா? சம்பந்த சாமி தான் பார்த்தார். சம்பந்த சாமி பார்த்த பொழுது அப்பருக்கு தெரியல. சம்பந்தர் என்ன சொல்கிறார்? அப்பரே, ஆண்டவனுடைய தோற்றத்தை பாருங்கள், சிவபெருமான் தோற்றத்தை பாருங்கள் அப்படின்னு இவர் சொல்கிறார். சொன்னதுக்கு அப்புறம் அப்பரடிகள் அப்படி திரும்பி பார்க்கிறார். வாய்மூர் பெருமான் காட்சி கொடுக்கிறார். அதனால என்ன தெரியுது? காட்டின சம்பந்தர் குருநாதர்,
கண்ட அப்பர் சுவாமி சீடர். குருநாதன் காட்டினால் அன்றி கடவுளை காண முடியாது. காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலே. அதனாலே அப்பர் சுவாமிகள் சீடர், சம்பந்த சுவாமிகள் குருநாதர். அதனாலதான் தேவாரத்தில முதலில் பாடப்பட்ட பாட்டு கூற்றாயினவாறு. அப்பர் சுவாமிகளுக்கு 60 வயசா இருக்கிற போதுதான் சம்பந்த சுவாமியே பிறந்திருக்காரு. அப்பர் சுவாமி முதல்ல கூற்றாயினவாறு பாடிட்டாரு. அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம்தான் சம்பந்த சுவாமி தோருடைய செவியன்னு ஆரம்பிச்சு பாடியிருக்கார். அப்போ கால வருஷப்படி பார்த்தா முதல்ல அப்பர் சுவாமி பாட்டத்தான் வைக்கணும், அப்புறம்தான் சம்பந்தர் பாட்டை வைக்கணும். ஏன் சம்பந்தர் பாட்டை முதல்ல வச்சாங்க? அவர் குருநாதர், அப்பரடிகள் சீடர். ஏன் குருநாதர்? திருவாய்மூரிலே எம்பெருமானுடைய திருத்தோற்றத்தை அப்பர் சுவாமிகளுக்கு திருஞான சம்பந்த பிள்ளையார் காட்டினமையினாலே காட்டியவர் குருநாதர், கண்டவர் சீடர். அதனாலே தான் அந்த பாடல்கள் அப்படி அமைக்கப்பட்டன. தோருடைய செவியன் என்று தொடங்கியதற்கு பின்னாலேதான் கூற்றாயினவாறு வந்தது. இப்படி இன்னும் கனவுகளுக்கு எல்லையில்லாமல் போகிறது. பாணபத்திரனுக்கு கனவு வந்தது, கூற்றுவநாயனாருக்கு கனவு வந்தது, நந்தனாருக்கு கனவு வந்தது. பாணபத்திரனுக்கு என்ன கனவு வந்தது? பாணபத்திரன்னா யாரு? சேரமான் பெருமாளிடத்திலே ஒரு ஓலையை வாங்கிக் கொண்டு போனவன் பாணபத்திரன். ஓலை கொடுத்தது யாரு? மதுரையிலே உள்ள சொக்கலிங்க பெருமான். பாணபத்திரனுக்கு பணம் வேண்டும். சொக்கலிங்க பெருமான் காலிலே விழுந்தான். சொக்கலிங்க பெருமான் என்ன சொன்னார்? கவலைப்படாதே, உனக்கு நான் ஒரு ஓலை தர்றேன், அந்த ஓலையை எடுத்துக்கொண்டு சேரமான் பெருமாளிடத்திலே போ, அவர் உனக்கு நிறைய தருவார். ஆமா, இந்த ஓலை கொடுக்கிறேனுங்கிறத பாணபத்திரனுக்கு சிவபெருமான் நேர்ல சொன்னாரா, கனவுல சொன்னாரா? கனவுல சொன்னார். சேக்கிழார் பாடுகிறார், இரவு கனவில் எழுந்தருளி. சேரமான் பெருமாள் நாயனார் வரலாறு. இரவு கனவில் எழுந்தருளி என்பால் அன்பால் எப்பொழுதும் பரவு சேரன் தனக்கு உனக்கு பைம்பொன் காணம். காணம்னா காசு, பைம்பொன் காணம் பொற்காசு, பட்டாடை விரவு கதிர்செய் நவமணிப்பூன் வேண்டிற்றெல்லாம் குறைவின்றி தர நம் ஓலை தருகின்றோம் தாளாது ஏகி வருக என்று கனவுல எழுந்தருளாராம். சேரமான் பெருமாளுக்கு ஒரு ஓலை எழுதித் தருகிறேன், எடுத்துக்கொண்டு போ, அவரிடத்தில் காட்டினால் உனக்கு பொற்காசு கிடைக்கும், பட்டாடை கிடைக்கும், நவமணி பூண்கள் கிடைக்கும், வேண்டிய வரைக்கு வாங்கி வா. திரும்பி பார்த்தா ஒரு ஓலை இருக்கு, அருமையான ஓலை. 11ஆம் திருமுறையில் முதலாவதாக வைக்கப்பட்ட இறையனார் எழுதிய அற்புதமான ஒரு சீட்டு. அந்த சீட்டு என்ன சீட்டு? எம்பெருமான் எழுதுகிறார், மதிமலி புரிசை மாடக்கூடல் என்று தொடங்குகிறார். தான் யார் என்பதை காட்டுகிறார். அன்னம்பயில் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவன் யான் மொழி தருமாற்றம் என்று எழுதுகிறார். யாருக்கு? சேரனுக்கு. செருமாவுகைக்கும் சேரலன் காண்க. நான் என்ன செய்யணும்? அவன் கேட்பான் இல்ல, உன்பால் பாணபத்திரனை அனுப்பி இருக்கிறேன், அவன் பண்பால் யாழ்பையில் பாணபத்திரன் தன்போல் என்பால் அன்புடையவன், உன்னை காண்பது கருதி வருகிறான், அவனுக்கு மாண்பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே அப்படிங்கிறார். இதெல்லாம் எழுதி அனுப்ப சேரமானதை பார்த்து விட்டு அந்த ஓலையை யானை மேல வச்சு வழிபாடு செய்து இவருக்கு வந்து அரசாட்சியவே எடுத்துக் கொள்ளுங்கள். பாணபத்திரனுக்கு அரசாட்சியையே தர தயாராயிருக்கிறார் சேரமான் பெருமாள். ஆனா பாணபத்திரன் அதை கேட்கவில்லை. மாண்பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவேன்னு சொன்னதனாலே, நீ எனக்கு பொருளை தந்து என்னை அனுப்புவாயாக. எல்லா பொருளையும் வாங்கிக் கொண்டு சேரமான் கொடுத்த மிகுந்த திரவியத்தை வாங்கிக் கொண்டு பாணபத்திரன் வருகிறான். பாணபத்திரனுக்கு கனவிலே எம்பெருமான் காட்சி கொடுத்து அருளுகிறார்.
இதே மாதிரி பல சமயங்களிலே கனவு வருகிறது. கூற்றுவ நாயனாருக்கு திருமுடி சூட்ட முடியாது என்று மறுத்து விட்டார்கள் தில்லைவாழந்தன பெருமக்கள். நாங்கள் சோழ மன்னருக்குத்தான் முடிசூட்டுவோம், உங்களுக்கு சூட்ட மாட்டோம். கூற்றுவ நாயனார், எம்பெருமானே எனக்கு முடிசூட்ட வேண்டுமே என்று கண்ணீர் விட்டு கதறினார். சிவபெருமான் என்ன சொல்கிறார்? கவலைப்படாதே, என்னுடைய பாத மலரை உனக்கு நான் சூட்டுகிறேன். கூற்றுவ நாயனாருடைய வரலாற்றிலே அற்றை நாளில் இரவின்கண் அடியேன் தனக்கு முடியாக பெற்ற பேரு மலர்பாதம் பெறவே வேண்டும் எனப் பரவும் பற்று விடாது துயில் ஓர்க்கு கனவில் பாதமலர் அளிக்க உற்ற அருளால் அவை தாங்கி உலகமெல்லாம் தனிப்புறந்தார். அவருக்கு கனவிலே தன்னுடைய திருவடிகளை வைத்து பட்டாபிஷேகம் செய்தாரா சிவபெருமான். கனவுக்கு எல்லையே கிடையாது. நந்தனாருக்கு கனவு வந்தது, நீ இந்த கோலத்தை மாற்றி நெருப்பில் புகுந்து முனிவனாக மாறிப்போ. அதே மாதிரி நெருப்பில் புகுந்து முனிவனாக மாறி தில்லையம்பலத்திலே சென்று நடராஜாவை பார்க்கிறார். நிறைய கனவுகள், காட்சிகள். சிவபெருமான் கனவிலும் காட்சி கொடுப்பார், நனவிலும் காட்சி கொடுப்பார், நமக்கு எல்லா பகுதியிலும் காட்சி கொடுப்பார். பெரிய புராணத்து கனவுகள் நமக்கு 3 செய்திகளை சொல்லுகின்றன. ஒன்று, சிவபெருமான் கனவிலே காட்சி கொடுத்து இனி நடக்க வேண்டியதை சொல்லுவார், அல்லது சில அடியார்கள் பெருமையை சொல்லுவார், அல்லது தானே காட்சி கொடுத்து தன் திருவடியை நம் தலைமேல் வைப்பார். இந்த 3ஐயும் எம்பெருமான் சாதித்திருக்கிறார். பெரிய புராண கனவுகள் நாம் படிக்க படிக்க நம்முடைய மனத்தை இழுக்கின்றன. நமக்கும் இப்படி ஒரு கனவு வராதா என்று எண்ணத் தோன்றுகிறது. பெரிய புராண கனவுகள் சிவபெருமானுடைய தோற்றத்தை எல்லோருக்கும் வெளிப்படுத்தின. எம்பெருமான் எளிமையாக இருந்து எல்லோருக்கும் காட்சி அளிக்கிறார். நனவிலும் காட்சி கொடுப்பார், கனவிலும் காட்சி கொடுப்பார். இதை படித்தாலும் கேட்டாலும் சிவபெருமான் ஒரு நாளாவது நமக்கு கனவிலே காட்சி கொடுக்க மாட்டாரா என்ற எண்ணம் நமக்கு உண்டாகிறது. கண்ணதாசனுக்கு கூட ஒரு கனவு வந்தது, அது பலித்தது என்று கண்ணதாசன் எழுதுவார். 1948 ஜனவரி மாசம் 28ஆம் தேதி ராத்திரி ஒரு கனவு வந்ததான் கண்ணதாசனுக்கு. அந்த கனவை வெளியிலே சொன்னார். நண்பர்கள் சொன்னார்கள், யாருக்கும் சொல்லாதே, சொன்னா உன்னை காவலர்கள் பிடித்து கொண்டு போய் விடுவார்கள். சொல்லாம விட்டுட்டார். மனசிலே கவலை. அந்த கனவு 1948 ஜனவரி மாசம் 28ஆம் தேதி ராத்திரி கண்ட கனவு 30ஆம் தேதி சாயந்தரம் பலித்து விட்டது. அப்புறம்தான் தெரியுது, ஓ, என்னுடைய கனவு பலித்து விட்டதே. என்ன கனவு? காந்தியடிகள் இறப்பது போலே கனவு கண்டார். 2 நாளையிலே 1948 ஜனவரி 30ஆம் தேதி மாலையில் சர்வசித்து தைத்திங்கள் சார்ந்த 17 பெருமை சேர் வெள்ளி பிறங்க நாள் அருமைமிகு காந்தி மகான் உயிர் இறைவன் திருவடியில் சாந்தி அடைந்தது. கண்ணதாசன் எழுதினார், நான் இறைவனுடைய பரம பக்தன், அதனாலே எனக்கு சில காட்சிகளை இறைவன் காட்டுகிறான், அவை நடக்கின்றன. நமக்கும் இறைவன் அப்படி வழிகாட்டுவார். பெரிய புராணம் என்பது திருஞான சம்பந்த பிள்ளையார் 7ஆம் நூற்றாண்டில் கட்டிய சைவ கோட்டைக்கு அரணாக அமைந்த ஒரு நூல். 12ஆம் நூற்றாண்டில் எழுந்த ஒரு ஞானப்பேழை. இறைவன் கனவில் தோன்றியதை நிறைய இடங்களில் காட்டி நமக்கு இறை பக்தியை ஊட்டுகிறார் சேக்கிழார்.